அண்ணாமலையாருக்கு 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 அண்ணாமலை தாயாருக்கு அண்ணாமலை தாயாருக்கு அண்ணாமலை தாயாருக்கு அன்னம்பாளிப்பு திருப்பணிக்கு அன்னம்பாளிப்பு திருப்பணிக்கு அன்னம்பாளிப்பு திருப்பணிக்கு அன்னதான தொண்டர்களுக்கு அன்னதான அடியாருக்கு அன்னதான உபயதாரருக்கு அமுது செய்விக்கும் அனைவருக்கும் அன்னதான அமுது செய்விப்போர் அரோகரா. சாமி ஒரே ஒரு நிமிஷம், நாம எல்லாரும் அண்ணாமலையார் கருணையால சாமி ஒரே ஒரு நிமிஷம், நம்ம எல்லாருமே அண்ணாமலையார் கருணையால இந்த இடத்துல நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். நடராஜசாமி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, நம்ம பந்தியில் அண்ணாமலையார் சாப்பிட்டா அவர் எப்படி உபசரிப்போமோ அப்படி தான் உபசரிக்கணும். இங்கே வர்றவங்க எல்லாருமே அண்ணாமலையாரோட கெஸ்ட்டு, அண்ணாமலையாரோட கெஸ்ட்டை கவனிக்கிற பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நிறையா பேர் பெரியவங்க வந்திருக்கீங்க, வாலண்டியர் வந்திருக்கீங்க, பெய்டு ஸ்டாஃப் கூட வந்திருக்கீங்க. ஆனால் எந்த பாரபட்சமும் கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் ஓனர் அண்ணாமலையார் தான். அடுத்தபடியாக இந்த டியூட்டியை நடராஜசாமி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம போடும்போது கண்டிப்பாக சாமி நம்ம கையால் சாப்பிடுவார். உள்ளே இருக்கவர் மட்டும் அண்ணாமலையார் இல்லை, இங்கே இருக்கவரும் அண்ணாமலையார் தான். நம்ம மூலஸ்தானத்தில் நம்ம வைக்கிற படையல் போய் சேரும். நம்ம ஒவ்வொரு தடவையும் மத்தியானம் பண்ணுற பூஜை சாமி கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டாருன்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஒரு தடவை நடந்த விஷயம் சொல்கிறேன். அமுத சிவா கல்யாண மண்டபம், அந்த மண்டபத்தில் மத்தியானம் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பூஜை போட்டு நம்ம சாப்பாடு போட ஆரம்பிக்கிறோம். சாப்பாடு போட்டாச்சு, பந்தி அப்போல்லாம் 2 மணி வரைக்கும் நடக்கும். 2 மணிக்கு பந்தி முடிஞ்சதுக்கப்புறம் நடராஜசாமி வந்திருக்காங்க. கூட நின்று உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 10-12 வயசு பையன் மாதிரி ஒருத்தர் நடராஜசாமியை தட்டி சாப்பாடு இல்லையான்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறார், என்னடா நம்ம சாப்பாடு போட்டது பத்தலையா, சாப்பாடு இல்லையான்னு கேட்குறாருன்றார். அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம மத்தியானம் 12 மணிக்கு போட்ட பூஜையில் இருந்த இலைய அப்படியே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி சாப்பிட்டதை நம்ம பார்க்கலாம்டா கவனிச்சோன்னா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. காட் ஸ்பீக்ஸ் டு அஸ் இன் மெனி வேஸ். கடவுள் நம்ம முன்னாடி பல விதமாக உலாத்திக்கிட்டு தான் இருக்காரு, ஆனால் நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம கவனிச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு காட்சி கொடுப்பார் அவர். அதனால் நம்ம அண்ணாமலையார் தான் வராருன்னு நம்ம பரிமாறணும். ஒரு தடவை அமுத சிவாலயம் என்ன நடந்ததுன்னா, ஒரு குருவிக்காரன் மாதிரி அம்மா அப்பா 2 பிள்ளைங்க, விநாயகர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, முருகர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கனடாவில் இருக்காரு. என்ன சாமி சாப்பிட்டீங்களான்னு கேட்டா, நீ புள்ள குட்டியோட எல்லாரும் நல்லா இருப்பீங்க இந்த வேலை செய்கிறவங்கன்றாங்க. அந்த அம்மா எப்படி அம்பாள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அப்படி மேக்கப் போட்டிருக்காங்க, மருதாணி வச்சுருக்காங்க, நகை போட்டிருக்கிறாங்க, ஆனால் குருவிக்காரங்க. அதனால் நமக்கு யார்கிட்டையும் நம்ம வேலை பார்க்கல. ஓனர் ஒரே எஜமான் அண்ணாமலையார் தான். அதனால் நிறைய பேர் முடியாதவங்களாம் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக வீட்டில் திட்டு வாங்கி கூட வந்திருப்பீங்க. ஏன்னா வயசானவங்க வெளியில் வந்தால் உழுந்துட்டா யாரும் பார்க்க முடியாதுன்றதுனால மதுரை ஸ்பைஸில் நிறையா பெரியவங்க வந்திருக்கீங்க. இந்த டைமில் நம்ம தனபால் ஐயாக்கும் நிர்மலா அம்மாவுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அதே மாதிரி குருவராயம்பேட்டை அன்பர்கள் ஆரம்ப காலத்துலேருந்து 200 பேர் வரைக்கும் பரிமாறி அவங்க இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க. அதனால் இப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறையா பேர் தான் இருக்கிறோம், மொத்த பேரும் செய்ய வேணாம், ஷிஃப்ட்டாக பிரிச்சுக்குவோம். 3 வேலை இருக்குது, 3 மணி நேரம் செஞ்சாலே போதும். சிறப்பாக நம்ம சாப்பாடு போட்டு போயிடலாம். ஒரே ஒரு சிவபுராணம் மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லிவிட்டு இந்த உபயதாரர் எல்லாருக்கும் நம்ம ஆத்மார்த்தமான அண்ணாமலையார்ட்ட வேண்டிக்கும். அவங்க குடும்பம் சீரம் சிறப்புமாக நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு குருசாமி கற்பூரம் ஏற்றுவாங்க. நம்ம கும்பிட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.